காலையில் ஒரு வேலை கடை போயிட்டோம்னா 9 மணிக்கு மேலே 9 மணிக்கு போயிட்டு மிஷின் ரெடிமேட் தருவாங்க. ஏன்னா மிஷின் சக்கரவர்த்தி மிஷினா அவங்க எப்போ திறக்கிறாங்க தெரியல. அவங்க ஒழுங்காகவே அரைக்கிறதுல காசு ஜாஸ்தியாக வாங்குறாங்களாமே. இந்த சைடு சந்தையாக எனக்கு அந்த அதுக்கு போகலாமா? நம்பி எப்படி தூக்கினா வருது? மாவும் வெயிட் தானம்மா. நான் ஒன்றும் அதிகமாக செய்ய மாட்டேன். எனக்கு இந்த வாட்டமாக இருக்குல்ல. நான் அதிகமாக சப்பாத்தியும் பூரியும் செய்கிறேன்னு சாப்பாடு அதிகமாக செய்கிறதில்லைங்க. காலையில் சேமியா உப்புமா கிச்சடி அது மாதிரி தான் செய்கிறேன்னு. அதனால அரிசி இந்த நீண்டு வந்தது. நீங்கள் சோறையே செய்கிறீங்கல்ல, அரிசி காலி எடுத்து. சோறு அதிகமாக சாப்பிட்டா சுகர் தான் வருமா? எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அப்பா ஒன்றும் ஆகலையே கோதுமை. வலிக்கு அமுதிடுறோம். கொஞ்ச நேரம் அமுதியா சரி வரமா வலிக்கு தங்க பிள்ளை. சரி நீ வந்து உட்காந்துக்கிறியாங்க? சரி வா மூதுக்கா. ஹாய் ஹாய் ஹாய். இங்கே மித்திஸ் பாருங்க எல்லாரும். குட்டி மித்திஸு பையா பையா புட்ரி கொஞ்ச நேரம். காலம் என்ன கொடுக்குறேன் வரேன். பால் பால் குடிக்கிறியா? இந்த பால் இந்த வாங்க பால் குடி. இந்த வா பால் குடி வா. இது மெதுவாக வராம. சரி நான் பால் குடிக்க வைக்கிறேன். நான் பால் குடிக்க வைக்கிறேன்னு அங்கே வந்துட்டான். இவனுக்கு பால்னாவே கஷ்டம் குடிக்கிறதுக்கு. மாட்டுப்பால் அவ்வளோ இது. கிளாஸ் எடுத்துன்னு வந்தாலே ஓடி போகிறதா வேலையே. வேறு வேலையே இல்லை. எப்படி குடி எப்படி பண்ணுறான் பாரு. நான் கொஞ்சம் கூட அனுபவ மாட்டேன். ஓடிட்டா. ஆமாம்மா அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சா உடனே இப்போ கொல்கத்தான்னு அது ஒரு மேலே பரபரப்பாக. அது வயநாடுனா கூட இயற்கை ஈஸிடும். இது வந்து செயற்கை இல்லை. செயற்கைன்றதுனால தான் இப்போ பிரச்சனையே. அவங்களே இதெல்லாம் பண்ணிக்கிட்டா பரவாயில்லையே. அது நினச்சாலே எப்பா மனசே கஷ்டமாகிடுது. என்னது போட்டிருப்பாங்க பாருமா. யாருமே லைவ் வரலன்னு 7:38 எடுத்தோம். அது